ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சரவணா ஸ்டோர் ஷாப்பிங் போனதை தான் vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானுமே போய் 1 இயர் ஆகுது. எப்போவுமே வருஷத்தில் ஒரு நாள் தான் போவேன். ஏன்னா சரவணா ஸ்டோருன்றது நம்ம டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போனோம்னா நம்ம சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி 2 ட்ரெயின் மாறி போகணும். கிட்டத்தட்ட 1.5 hours 2 hours கிட்ட ஆகிடும். அதனால நான் எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் போவேன். இந்த செலிப்ரிட்டியில் வந்து 100 rupeesக்கு வந்து எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபாய் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருந்தேன். நம்ம நேரில் போய் விசிட் பண்ணாதான் நமக்கு அந்த பொருளோட தரம், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நமக்குமே தெரியும். நமக்கு பிடிச்சது தேவையானதை வந்து வாங்கிக்குவோம். அப்படி எனக்கு ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் தேவையானதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் கலெக்ஷன், சாரீஸ், பூனம் சாரிலாம் 3 சாரி 500 rupeesக்கு, 250 rupeesக்கு எல்லாமே இருந்தது. ஆனா நான் வந்து இந்த 100 rupees பொருள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பேனு, கடாயி, வீட்டுக்கு தேவையான நிறைய பொருள் 100 rupeesல இருக்கு. இப்ப புதுசா இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் ஆல்ரெடி நிறைய திங்ஸ் இருக்கு, இல்லாம புதுசா இப்ப கல்யாணம் ஆயிட்டு புதுசா வீடு போறவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்ல ஊர்ல இருந்து இங்க வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணி இருக்காங்க, இப்ப பேச்சுலரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட இந்த பக்கெட்டு, ஜெக்கு, டஸ்ட்பின்ஸ் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கலாம். 100 rupeesக்கு ஓகே தான். நமக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படுமோ அந்த மாதிரி கத்தி இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். இங்க வந்து ஹேங் பண்ணிருக்கிறதுலாம் கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து தனியாவே 100 rupeesக்கான பொருள் அந்த பக்கமா வச்சிருக்காங்க. நான் இங்க வந்து பார்த்தேன், இடுக்கிலாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த எஸ்ஸுக்கு இடுக்கி அதெல்லாம் வந்து எவ்வளவு ரேட் போட்டிருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம காயெல்லாம் சீவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இங்க இருந்தது. அந்த பக்கம் வந்து அந்த உடன் ஸ்பூன் எடுத்து காமிச்சாங்க. அக்கா இதுல 6-7 பீஸ் இருக்கும், 100 rupees தான். இந்த ட்ரேல வச்சிருக்கிறது எல்லாமே 100 rupees தான். இங்க அடுக்கி இருக்கிறதெல்லாம் பாருங்க. நாங்க ஸோ பக்கெட்டு, டப்பு, இந்த மாதிரி ட்ரம்மு, இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து 100 ரூபாய் தான். இந்த சொம்புலாம் தாராளமா வாங்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கு பொருள். சில்வர் பொருள், அப்புறம் இந்த நைட்டி, அப்புறம் லுங்கி, இது எல்லாமே 100 ரூபாய் அங்க போட்டிருக்கு பாருங்க ஆஃபர்னு. ஸோ இந்த மாதிரி பால் காய்ச்சறது, குண்டான், கிண்ணம், இதெல்லாம் நல்லா இருக்கு. அலுமினியம் நம்ம அவ்வளோ யூஸ் பண்றதுல, அதனால நான் எடுக்கல. ஸோ நிறைய பாத்திரம் நம்ம கிட்ட இருக்கு, தேவையில்லாம வாங்கி எதுக்கு வேஸ்டா டம்ப் பண்ணணும், நமக்கு எது தேவையோ அந்த தேவைக்கான பொருள் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மளிகை பொருள்லாம் கொட்டுறதுக்காக நான் சில்வர் டப்பா கலெக்ஷன் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்த்துட்டு இருக்கேன். மொத்தமா வாங்கி தர மாட்டாரு, அட்லீஸ்ட் 2-2ஆவது வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மளிகை பொருள்லாம் 1 கிலோ பருப்புலாம் கொட்டி வைப்போம் இல்லையா, நான் மோஸ்ட்லி இந்த பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிடலாம், கொஞ்சம் கொஞ்சமா சில்வர் பாத்திரமா, அதாவது சில்வர்லயே எல்லா பொருளும் வாங்கி மளிகை சாமான்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி மொத்தமா வாங்கினா ஒரு இதுவும் ரேட் அதிகமா இருக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்திட்டே வரேன். டிஃபன் பாக்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட நிறைய இருக்கு. ஆனா இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் நல்லா டைட்டா இருக்கும், லெட்டு, அதுவுமே 100 ரூபாய் தான். பெரிய பெரிய டிஃபன் பாக்ஸ்லாம் கூட இங்க இருந்தது. நம்ம குழம்புலாம் ஊற்றி வைக்கலாம், பொரியல் போட்டு வைக்கலாம், இந்த மாதிரி தண்ணி ஜாரு எல்லாமே இருக்கு. வாட்டர் கேனுங்க, லஞ்ச் பேக்கு, உங்களுக்கு தேவையான பொருள் அனைத்துமே இங்க இருக்குது 100 rupeesல. நான் எனக்கு எது தேவைன்னா இந்த மாதிரி டபரா செட் எடுத்தேன். எனக்கு மல்லிகை சாமான் கொட்டி வைக்கிறதுக்கு 100 ரூபாய்க்கு அது நல்லா இருந்தது. ரொம்பவும் தூக்கிட்டு என்னால டிராவல் பண்ணிட்டு வர முடியாது, ஏன்னா திருவள்ளூர் டு மாம்பழம்னா எவ்வளோ லாங்குன்னு பார்த்துக்கோங்க. 2 ட்ரெயின் மாறி ஏறி இறங்கி வரணும். சரி, 2 டப்பா மட்டும் எடுத்துக்கிட்டேன் மளிகை சாமான். இது நல்லா இருந்தது, எனக்கு பார்க்கும்போதே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. குவாலிட்டி 100 rupeesக்கு ஏற்ற குவாலிட்டி தான். நம்ம அதில் பருப்பு, சர்க்கரை அந்த மாதிரி தானே கொட்டி வைக்க போகிறோம், அதுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். அந்த உடன் ஸ்பூனை எடுத்துக்கிட்டேன். நான் என்ன வாங்கினேன்றது நான் உங்ககிட்ட கடைசியில் காட்டுறேன். அங்கே எல்லாமே அப்படியே பக்கத்தில் அடுக்கி வச்சிருந்தனால ஒரு பொருள் எடுத்தா அப்படின்னு ஒரு பொருள் கீழே தெரியாமல் விழுந்துருச்சு. அந்த பொண்ணுமே அக்கா உங்க மேலே அடிப்படலை பார்த்துக்கா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அப்படியே இந்த திங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு, இந்த பாட்டில்லாம் நம்ம நெட்டில் மீஷோலலாம் பார்த்துருப்போம். இதுவுமே நமக்கு அதிகமாக 200 இருக்கும், ஆனால் இங்கே 100 rupees தான். லுங்கியுமே 100 rupees தான். உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்க, எடுத்து தரேன்னு சொன்னாங்க. அப்படியே லைனா அப்படியே பார்த்துட்டு உள்ள ஒரு ஸ்டெப் மாதிரி வருது, அது உள்ள இறங்கி போய் கொஞ்சம் கலெக்ஷன் இந்த பேக்ல எல்லாத்தையும் போட்டுக்கோங்கக்கா, லாஸ்ட்ல பில் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல வந்தா இந்த மாதிரி சேரு, ஸ்டூலு, மூடி போட்ட பக்கெட்டுங்க, டப்பாங்க, ஃப்ரிட்ஜ் உள்ள ஸ்டோரேஜ் பண்ணுவோம் இல்லையா இந்த கண்டெய்னர்லாம், அதெல்லாம் நிறைய இருக்குது. என்னால ஒரு கையில வீடியோ எடுக்கணும், ஒரு கையில திங்ஸ் எடுத்து ஷோ பண்ண முடியல. இந்த மாதிரி அழகழகா குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் 2 பேஸ்கெட் செட்டா இருக்கும், அப்படியே 100 rupees 2 இருக்கும். ஸோ இதெல்லாம் தாராளமா நம்ம ஏதாவது வளையல், கம்பல் இதெல்லாம் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சர்லாம் இருக்கு, 2 இருக்கு, 100 ரூபாய் தான்.
கீழே வந்து 4 பிளாஸ்டிக் வேணான்னு தான் நான் யோசிக்கிறேனே. ஸோ இந்த மாதிரி துணி போடலாம், அரிசி கொட்டி வைக்கலாம், பெரிய பெரிய பக்கெட்டுமே 100 ரூபாய். எந்த பொருளை பார்த்தாலுமே நம்ம லக்கேஜை தூக்கிட்டு வெளியே வரணும், நம்மளால தூக்கிட்டு வர முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இதெல்லாம் எடுக்காம வந்தேன். பாத்திரம் கழுவி வைக்கிற கூடை, டப்புங்க எல்லாமே இருக்கு. இந்த ஜார் எல்லாமே 100 ரூபாய். ஸோ எல்லாமே பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. இதெல்லாம் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற பொருளை திரும்பவும் நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போனேன்னா செம்ம திட்டு வாங்குவேன். லெட் லேம்ப்லாம் கூட இருக்கு, கரண்ட் போயிட்டா யூபிஎஸ் மாதிரி ஏரியா இல்லையா, அதுவுமே 100 ரூபாய் தானா. இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாமே 99, 110 போட்டிருந்தது. நமக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். இப்பதான் இந்த பக்கெட் கூட சந்தையில வாங்கினேன், அதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக. சரி, நமக்கு சின்ன சின்ன பொருள்னா நம்ம தூக்கிட்டு போயிடலாம், பெரிய பொருள்னா நம்மளால தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் வாங்கியிருக்கேன். அதை வீடியோவோட எண்டில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம மெட்ராஸ் சைடு இருக்கவங்க வந்து வாரம் கூட டி நகர் போயிட்டு 2 பொருளா நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம லாங்ல இருந்து போறதுனால நம்மளால நிறைய குவான்டிட்டியா எடுத்துட்டு வர முடியல. இதே ஒரு கார் புக் பண்ணிட்டு போனோம்னா நம்ம எல்லாமே நம்ம எடுத்து போட்டு வந்து டிக்கில போட்டு கூட நம்ம எடுத்துட்டு வரலாம். கூட ஒரு ஆள் கூட்டு போனா கூட எடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி பிளேட்லாம் கூட குழந்தைங்களுக்காக அழகழகா சிண்ட்ரெல்லா மாதிரி, அனிமல்ஸ் மாதிரி பொம்மைலாம் போட்டு தீமா இருக்கு. 100 rupees தான் அதுவுமே. ஸோ அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன், எல்லாத்தையும் விசிட் பண்ணேன். சில்வர்ல பிளேட்லாம் கூட நிறைய பெரிய பெரிய தாம்பூல தட்டு மாதிரிலாம் இருக்கு. அப்படியே எடுத்துட்டு பில் கவுண்டருக்கு போய் பில்லை போட்டுட்டு அப்படி லைன்ல நின்னோம்னா அவங்களே செக் பண்ணிட்டு நமக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. இந்த செலிபிரிட்டி ஃபேன்சில நான் நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் தான் நான் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்துருக்கேன். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த 100 ரூபான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் போட ஃப்ரண்ட்ல கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. அந்த ஃபுல் ஏரியாவுமே எல்லாம் கவர் ஆகல. கொஞ்சம் இடத்துல சாரி கலெக்ஷன்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சாரி வந்து சூப்பரா இருக்கும், எல்லாமே ஆஃபர்ல போடுவாங்க. கொஞ்சம் பார்த்து எடுக்கணும், அதாவது உள்ள சாரி இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் வந்து ஷேட் ஆனது அதெல்லாம் எடுத்து வெளியே ஆஃபர்ல போட்டு வச்சிருந்தாங்க. அதையுமே பார்த்தேன், பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். அதை நான் கவர் பண்ணல. எப்பவுமே நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் ரொம்ப பிடிக்கும். ஹேண்ட் கிளவுஸ் இருக்கு, வண்டி ஓட்டும் போது போடுவாங்கல்ல. எவ்வளோ? ஃபிங்கரோட வேலை இதுல இருந்து வர மாதிரி, ஃபிங்கர் ஃபுல்லா போடுற மாதிரி தான். எப்பவுமே சரவணா செல்வரத்தினம் இருக்கு இல்லையா, அங்க வந்து பேக் எல்லாமே கீழே எடுத்துட்டு போய் டோக்கன் போட்டுருணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ரத்னா ஸ்டோர் பாத்திர கடைக்கு ஆப்போசிட்ல இருக்கு பாத்தீங்களா சரவணா, இதுக்கு கீழே ஃப்ளோர்ல வந்து எப்பவுமே பேகை மட்டும் நான் போட்டுட்டு டோக்கன் வாங்கிக்குவேன். மறக்காம வரும்போது அதை வாங்கிட்டு நீங்க வரணும். அதுதான், எல்லா பேக்குமே ஒரே இடத்துல ஒரே கடையில டோக்கன் போட்டு வச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரீட் ஃபுல்லா சுத்தி பார்த்து வாங்கிட்டு வரும்போது லாஸ்டா சரவணா ஸ்டோர் போயிட்டு மேல கேன்டீன்ல சாப்பிட்டு அப்படியே லிஃப்ட்ல கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு நான் பர்ச்சேஸ் வாங்கின பேக் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்துடுவேன். எப்பவுமே நான் இப்படிதான் பண்றது. ஸோ லக்கேஜ் எல்லாமே நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கீழே போயிட்டு போட்டுட்டு மறக்காம டோக்கன் கொடுத்து வாங்கிட்டு வந்துருங்க. நான் பார்த்தது டாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா ஆஃபர். 4 டாப் 500 ரூபாய், 3 டாப் 500 ரூபான்றாங்க. குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டாப்ஸ் எல்லாம் மாறுது. ஷர்ட்ஸ், லுங்கிலாம் 100 ரூபாய் தான். செப்பல்ஸ் எல்லாமேங்க இங்க கிடைக்காத பொருளே கிடையாது. உங்களுக்குமே தெரியும், ரங்கநாதன்றது ரொம்ப அந்த ஸ்ட்ரீட்டு ரொம்ப பிஸி ஸ்ட்ரீட்டு. எப்போ போனாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடாம வர மாட்டேன். என்னமோ இன்னைக்கு வந்து நான் சாப்பிடவே இல்லை, ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிடல. இங்க ஒரு கடையில டாப்ஸ் கேட்டா இவர் வந்து 1000 rupees, குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் போல, அதனால இவர் 3 டாப்ஸ் 1000. ஸோ எப்பவுமே ப்ரைஸ் எல்லாம் கேட்டுப்பேன். ஒரு ரவுண்டு ஃபுல்லா போயிட்டு அந்த தெரு ஃபுல்லா விசிட் பண்ணுங்க, உங்களுக்கு எங்க பெஸ்ட்ன்னு தோணுதோ அதுக்கப்புறமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஷால் எல்லாமே 4 ஷால் வந்து 100 ரூபான்னு சொன்னாரு. சரி ஓகே, 4 ஷால் நான் எடுத்துட்டு பில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்டா சரவணா ஸ்டோர் மேல போயாச்சு. ஒரு ஃப்ளோரா இறங்கி அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம், கேண்டீன் போய் அப்படியே சாப்பிடலாம், மதியம் 12:30 ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விசிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த டபரா செட் இருக்கு இல்லையா, 2 வந்து 99 rupees. இந்த டபரா செட்டு 3 டம்ளர் வந்து 99 rupees. நல்லா வெயிட்டாவே இருந்தது, கப் மாதிரி இருந்தது. 2 டிஃபன் பாக்ஸும் 99 rupees தான். இங்கேயும் நிறைய வந்து ஆஃபர்ல நிறைய இருக்குது பாருங்க. 99 rupeesக்கு எவ்வளவு பெரிய டிஃபன் பாக்ஸா இருக்கு. இந்த மாதிரி நம்ம கொட்டி வைக்கிற மாதிரி, இந்த டபரா காஃபி ஆத்துற மாதிரி இதெல்லாம் இருக்கு. எல்லாமே 99 தான். ஆனா இந்த டபராவோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு மளிகை சாமான் கொட்டா அது பெருசா இருந்தது. ஸோ இந்த பிளேட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். இது எல்லாத்தையும் அப்படியே விசிட் பண்ணிட்டு இங்க நிறைய சாமி சிலைலாம் இருக்கும். அதனால அந்த சிலைலாம் எவ்வளோ ரேட்டு என்னன்னு பார்த்தேன். எப்பவுமே என் கை வந்து டிஃபன் பாக்ஸு, டப்பரா இதெல்லாம் தான் நான் அதிகமாக பார்ப்பேன். ஏன்னா வந்து பொரியல் டப்பா நிறைய தொலைச்சிருவாங்க பசங்க. ஸோ அதுக்காக இந்த பொரியல் டப்பாலாம் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பேன்.
சாமி சிலைலாம் ரேட்டு பார்த்தேன், விநாயகர் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். மற்ற கடையில் வாங்குறதுக்கு நீங்கள் சரவணா ஸ்டோரில் கம்மியாக தான் இருக்கும் ப்ரைஸு. மற்ற நம்ம பூஜை பாத்திரம் இங்கே பெஸ்ட்டு. இங்கே விட இன்னும் ரத்னா ஸ்டோர்லலாம் இன்னும் கம்மியாக இருக்கும். நான் பூஜை பாத்திரம்லாம் ரத்னா ஸ்டோரில் தான் எடுத்தேன். என்னோட மேரேஜ் டைம் நான் ரத்னா ஸ்டோரில் தான் எடுத்தேன் பூஜை பாத்திரம்லாம். குவாலிட்டியும் நல்லா இருக்கும் அங்கே சொல்லிட்டு. பாத்திர கடைனா சில பேர் பெற்ற கடை இருக்குல்ல, அது மாதிரி ரத்னா ஸ்டோரு, பொன்மணி ஸ்டோரு இதெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ இங்கே என்னென்ன இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சரி, லன்ச் டைம் வந்ததுனால அப்படியே மேலேயே கேன்டீன் 5th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் நிறைய கலெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி பிளேட்டு, 2 டம்ளர் இப்படியே செட்டாக போட்டிருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்கு. 99 ருபீஸ்க்கு சின்ன வாளி அழகா இருக்கு. அது மாதிரி 99 ரூபாய். இது எல்லாமே அந்த 99 ரூபாய் செட்டு தான். இங்க இருக்கிறது எல்லாமே பாட்டிலு, இந்த மாதிரி 2 டப்பாங்க அதெல்லாம் பார்த்தேன். நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி கூடை தான் எங்கள் அம்மா கொடுத்து அனுப்புவாங்க. இந்த கூடையை நான் 1 வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போவேன். இப்போ தான் நம்ம லஞ்செலாம் வந்து பேக் மாதிரி கொண்டு போகிறோம், லஞ்ச் பேக்கு. கூடை தாங்க. நான் வந்து 12th முடிக்கிற வரைக்குமே வந்து கூடை தான் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த கூடையிலேயே தான் எல்லாமே எடுத்துகிட்டு போவோமே. எல்லார் கூடையும் லைனாக ஸ்கூலில் இருக்கும். சரி, என் பசங்களுக்கு 2 கூடை வாங்கலாமா, இல்லை அவங்க ஏதாவது எடுத்துகிட்டு போவாங்களா, இல்லை டிஃபன் பாக்ஸ் எல்லாம் நம்ம பத்திரமா எடுத்துகிட்டு போனோம் அவங்க கீழே கொட்டிடுவாங்களான்ற பயத்திலே வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் நம்ம பசங்களுக்காகவே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போட்டியில எல்லாம் கலந்துக்கிட்டா கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மெமரிக்கான அந்த பெருசா கோப்பை மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இங்க இருக்கு பாருங்களேன். நம்ம வந்து விளையாட்டு போட்டியில அந்த மாதிரி கலந்துக்கிட்டா அதெல்லாம் இங்கே இருக்க நேம் போட்டு கூட நம்ம வீட்டுல வச்சுக்கலாம் ஷோகேஸ்ல. ஸோ அப்படியே செப்பல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நான் ஆல்ரெடி போனப்ப நாங்க நிறைய வாங்கிட்டோம். இப்ப எதுவுமே நான் வாங்குற ஐடியால இல்ல, சும்மா உங்களுக்கு காட்டலாமே தான் இந்த கிளிப்பிங்ஸ் நான் எடுத்திருந்தேன். ஸோ சரவணா ஸ்டோர் போனோம்னா அந்த ஃப்ளோர்லயே எல்லாமே இருக்கும். இங்க எல்லாமே பட்ஜெட் வந்து கம்மியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பார் சாதம், பிரிஞ்சி சாதம்லாம் 30 ரூபாய், இட்லிலாம் 20 ரூபாய் தான். உங்களுக்கு தக்காளி சாதம், லெமன் சாதம்லாம் 20 ரூபாய் தான். நான் என்ன பண்ணேன், ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சன்னா கிரேவி வந்து கொடுத்துருந்தாங்க சைட் டிஷ்ஷா. இப்போ பிரிஞ்சி குருமா வாங்கினீங்கன்னா பிரிஞ்சி சாதத்துக்கு குருமா தருவாங்க. அது போல இட்லி, சாம்பார், வடை, பாவ் பஜ்ஜி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அது மாதிரி வெஜ் ஐட்டம் மாட்டன்ஸ் தான் இங்க இருக்கும். நீ வெஜ் ஐட்டம் சாப்பிடணும்னா இங்க மேல வந்து சாப்பிடலாம், நீங்க நல்லா இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு கையோட வாங்கிட்டேன். ஃப்ரைட் ரைஸும் சென்னா குருமாவும் வாங்கி சாப்பிட்டுட்டு பொறுமையா கீழே இறங்கி போயிட்டு அப்படியே நம்ம டோக்கன் போட்டதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடலான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த செலிபிரிட்டி உள்ளதான் போயிருந்தேன், வாங்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் கையில லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வீடியோ எடுக்கணும்னாலும் கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதனால அப்படியே இந்த தெரு எண்டு வரைக்கும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் சரவணா ஸ்டோர் போனேன்னா பாப்கார்ன் வாங்காம வர மாட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிடாம வர மாட்டோம். இதெல்லாம் வந்து அங்க ஃபேவரட். அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா சென்னா, அப்புறம் வந்து அந்த சுண்டல் இருக்கு இல்லையா, சுண்டல், காலிஃபிளவர் பக்கோடா இதெல்லாம் இப்ப ரேட் ஏறிடுச்சு. அதே போல ஷூ பாப்பாக்கு அங்க பார்த்தேன், பேட்டர் ஷூ 100 ருபீஸ் தான். வெளியே ஒயிட் ஷூ, பிளாக் ஷூ 100 ருபீஸ் தான். சரி, பிளாக் ஷூ ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன். ட்ரெயினே வரல, ரொம்ப நேரமா ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, ட்ரெயினே காணும். ஸோ நான் இங்க இருந்து சென்ட்ரல் போய் சென்ட்ரல்ல இருந்து வீட்டுக்கு நான் வரணும். ஸோ நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னா, மாவு திரட்டுற அந்த கட்டை இருக்கு இல்லையா, அது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் உடன் ஸ்பூனு 2 டபரா செட் வாங்கினேன். அப்புறம் வந்து ஒரு செடியெல்லாம் கிளீன் பண்ற மாதிரி அந்த தொரடு ஒன்று வாங்கினேன். ஷால் 4 வாங்கினேன். லுங்கி வாங்கினேன். அப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்தேன், நல்லா இருந்தது, 270 ருபீஸ் தான். ஸோ ரொம்ப அனாவசியமாலாம் செலவு பண்ணல. டி நகர் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே ஜாலியாக ஒரு ஷாப்பிங் மாதிரி போகலான்ட்டு போனேன். நம்ம கைதான் சும்மா இருக்காது, போனாலே ஏதாவது ஒன்று வாங்கணும் தான் நினைப்போம். பாப்பாக்கு வந்து இது 100 ருபீஸ் எடுத்தேன். ஆனா பில் போடும்போது 70 தான் கேட்டு வாங்கினாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க யாரெல்லாம் டி நகர் போயிருக்கீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான்லாம் போய் ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா அங்க இருக்கும்போது மேரேஜ் ஆகி இங்க வந்ததுனால நான் போறது இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் நான் அங்கேயே இருக்கும்போது அடிக்கடி போவேன். இப்ப ரொம்ப நான் மிஸ் பண்றேங்க.